Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதான் வரகரிசி பொங்கல். இந்த வெண் பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்க வரகரிசி ஒரு பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நான் இங்க குக்கர்ல 1 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன். இப்போ ரெண்டும் நல்லா காஞ்ச ஒன்று 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பெரிய பச்சை மிளகா ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். முந்திரியை உடைச்சு இதில் போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி ஒரு சின்ன பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டுருவோம். வாசனைக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து இதை நம்ம நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப கருகிடக்கூடாது, அடுப்பை சிம்லேயே வச்சுப்போம். இப்போ நான் வரகரிசி 1 கப் எடுத்துக்கிறேன். அது கூடவே சிறுபருப்பு 1/4 கப். இப்போ இதை ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம இதில் வேணுன்ற அளவு தண்ணியும் இந்த அரிசியோடு ஊற்றி வச்சிடலாம். இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சு தண்ணியும் ஊற்றிட்டு இப்போ நம்ம அதை குக்கரில் ஊற்றிட போகிறோம். பத்தே நிமிஷத்தில் நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அசல் வெண்பொங்கல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியான பொங்கலாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விசில் எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம திறந்து பார்த்தோன்னா சூப்பரான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கரெக்டாக வெந்திருக்கு. நெய் ஊற்றிருக்கனால கமகமன்னு வாசனையும் வருது. வீட்டில் எல்லாருமே கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வரகரிசியில் தான் பொங்கல் பண்ணியிருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு வெண்பொங்கல் மாதிரியே இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.